அனைவருக்கும் வணக்கம். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்கொள்ளா காட்சியை உங்களுக்கு இப்பொழுது நான் போட்டு காட்டப் போகிறேன். அதை பார்ப்பதற்கு உங்களுடைய கண்கள்லாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பாருங்க. நல்லா இருக்குதா? நான் பார்த்தேன்ல, நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். ஏன்டா கரகம் புடிச்சவன, நீ பார்த்தா பார்த்துட்டு அதோட அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போடா. எங்களுக்கு வேற ஏன்டா போட்டு காட்டுற அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் விட முடியாதுங்க. ஒண்ணு மண்ணா பழகிட்டோம். அப்ப நான் பட்ட துன்பத்த நீங்களும் படணும்ல. எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம். அதான் நான் பார்க்கும்போது என்ன ஆச்சோ அது உங்களுக்கு ஆவணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது அண்ணன் உதயநிதியை பார்த்த உடனே அந்த தங்கை வந்து அண்ணன் ஐயோ தொட்டுட்டேன் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட். இந்த குசேலன் படத்துல வடிவேல் வந்து எப்படி எப்படியோ ஒளிஞ்சு மறைஞ்சு ஜம்ப் பண்ணி எப்படியாச்சும் ஒன்று இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள போயிடுவாரு. ரஜினியை போயிட்டு எங்க அண்ணனை பார்த்துட்டேன் தொட்டுட்டேன் அண்ணன் ஒரே ஒரு தடவை என் பேர் சொல்லுங்க சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவார் இல்லையா? அந்த சீன் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ பார்த்துட்டேன் எங்க அண்ணனை பார்த்துட்டேன் தொட்டுட்டேன். இது எதுக்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா அப்படின்லாம் விஜய் நடத்துவார். அப்போ இந்த மாணவர்கள்லாம் வந்து விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு கூட நிற்கிறதுக்கு அவங்களுடைய பெற்றோர், தாய்மார்கள், பெண்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆவாங்கல்ல. விஜயை பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு ரியாக்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்போ பெண்கள் மத்தியில் அமோக ஆதரவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது கிடையாது, அதை விட அமோக ஆதரவு எங்களுக்கு தான் பாத்தியா அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை போட்டு காட்டுவோம் இல்லை அப்படின்றதுக்காக நடந்த ஒரு நிகழ்வு தாங்க. இவன் சொல்லக்கூடாது, ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு புதுசு கிடையாது. முன்னொரு காலத்திலே எம்ஜிஆர் அவர்கள், இது சில பேர் தெரியும் சில பேர் தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு வருவாராங்க. இந்த ஸ்டேஜில் ஏறுறாருன்னா அப்படியே கூட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள் அல்லது முதியவர்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அவரை அப்படியே அடாடாடாடாடா தலைவரை பாரியா என்ன தகன்னு மின்றாரியா அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்களாம். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக முகாமுக்கு போகுது. அப்போ அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. என்னன்னா உடன்பிறப்புகள் மாதிரி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள், பெரியவர்கள், பெண்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப்லேயும் வந்து ஆட்களை வந்து செட்டப் பண்ணி வச்சுட்டு ஐயா கருணாநிதி அவர்கள் ஸ்டேஜ் ஏறுவாராம். அவர் ஏறும்போது அவரை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பேர் 4-5 பாட்டிங்களாம் ஆடாடா தலைவரை பாரியா என்ன தக்கன்னு மின்றாரு அப்படின்னு சொல்லி சொல்ல வைப்பாங்களாம். சொல்லிட்டு எங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி செய்தியை பரப்புவாங்களாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதுக்காக தான் சொல்கிறேன். தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். ஆமாம், தலைமுறைகள் கடந்து சிவராஜ் சித்த வைத்தியசாலை மாதிரி அப்படி பரம்பரையாக அது வந்து போயிட்டே இருக்கும். அந்த சூத்திரம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரைட்டுங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்ததாக இன்னொரு விஷயம், இந்த லேப்டாப்பு, அதாவது உலகம் உங்கள் கையில். ஐயா ஸ்டாலின் வந்து அடிக்கடி ஏதாச்சும் ஒன்று நம்ம திராவிட மாடலில் ஒரு அழகான பேர் வச்சு எதையாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ உலகம் உங்கள் கையில் அப்படின்ற பேரில் புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் விழா. 4.5 வருஷமாக என்ன பண்ணீங்க, இந்த லேப்டாப்பை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியே நாங்கள் இப்போ வந்து 20 லட்சம் பேருக்கு லேப்டாப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த விழாவில் விஜய் சேதுபதி, கார்த்தி, பாவங்க மணிகண்டன் நல்லா நடித்து இப்போ தான் பேக் டு பேக் ஹிட்டு கொடுத்து வராரு. எல்லாமே நல்ல படம். குடும்பஸ்தன், லவ்வர், அதுக்கு முன்னாடி வந்த படம் குட் நைட், எல்லாமே நல்ல படமாக கொடுத்து பரவாயில்ல ஒரு ப்ராமிசிங்கான ஒரு விஜய் சேதுபதி மாதிரி வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ இந்த நடிகர்களை வந்து ஏன் நான் திட்டல அல்லது விமர்சிக்கலை அப்படின்னா உண்மையிலேயே பாவங்க. இப்போ அஜித்குமார் வந்து போன திமுக 2006 to 2011 ஆட்சி காலத்தில் துணிச்சலாக சொல்லிட்டாரு. ஆனால் அந்த டைம்லேயே இருந்த மற்றவர்களுக்கு அதை சொல்ல முடியல. ரஜினிகாந்தே போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார்ல, அது அஜித்குமார் சொன்னதுக்கு அப்புறம் தான் கை தட்டினார். அதுதான் நிலைமை, வேற வழி இல்லை, தவிர்க்க முடியலன்னும் போது கூப்பிட்டா இவங்க போய் தான் அவங்க நிலைமையில போகிறாங்க, எதையோ பேசிட்டு வந்துடுறாங்க. அதனால் அவங்கள ரொம்பவும் நம்ம அட்டாக் பண்ண வேணாம், பாவம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதெல்லாம் வச்சு தான் அந்த லேப்டாப் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துருக்குறோம் பாருங்க. உலகம் உங்கள் கையில், என்ஜாய் பண்ணுங்க. இதை வச்சு நல்லா கற்றுக்கிட்டு எங்களை பற்றி நல்லா பெருமையாக 4-5 வார்த்தை நீங்கள் ட்விட்டரில் எழுதி ஏன்னு பரப்பக்கூடாது. இளைஞர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் அப்படியே எங்களுக்கு வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. 20 லட்சம் ஓட்டை தூக்கணும் பார்த்தியா, ஒரு லேப்டாப்பு ஒரு பையனுக்கு கொடுத்தா அந்த வீட்டில் இன்னொரு எப்படியும் அதே வயசில் அல்லது அதோட கொஞ்சம் கம்மி வயசில் இன்னொரு பையனோ பொண்ணோ இருப்பாங்க. அப்புறம் 2 ஓட்டு 40 லட்சம் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு எங்களுக்கு அப்படின்லாம் டார்கெட் போட்டு கொடுத்தா வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போகும்போதே ஆண்டி வேலையே வீடியோ போடுறாங்க. பார்த்தீங்களா லேப்டாப்பு ஐயா கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. வடிவேல் சொல்வார்ல, கல்லால் எவ்வளோ வச்சுருந்த 48,000 அண்ணன் எடுத்துக்கிட்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம பசங்க
ஐயா கொடுத்துருக்காரு, ரொம்ப சந்தோஷம், நல்ல லேப்டாப்பு, ஓட்டு போட முடியாது அதுக்காக நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏங்க வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹை காய்ஸ், நாங்கள் வந்து லேப்டாப் வாங்கிட்டோம். நான் ஏசர் கம்பெனிலேருந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க. யார் ஸ்டாலின் ஐயா கொடுத்துக்கிறாங்க. என்ன நாங்கள் ஒரு ஓட்டு போட மாட்டோம், நல்ல கம்பெனி நல்ல பிராண்டு, என்ன கால்லேருந்து சாப்பிடாம இப்போ தான் லேப்டாப் வாங்குறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு பேகை வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா பேக் மேலே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படம், அவருடைய கையெழுத்து, தமிழ்நாடு வெல்லும் அப்படின்லாம் போட்டிருக்குது இல்லையா. நல்ல பையா தான் இருக்குது. எலெக்ஷன் டைம்ன்றதுனால கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க போலக்குது. ஆனால் எனக்கு இது பிடிக்கல இந்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு வராங்க. அதை நீ ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் ஏன் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராதுங்க. அது நம்மளுடைய கம்பெனி ரூல்ஸுக்கு அது சரிப்பட்டு வராது, இருங்க அப்படின்னு சொல்லி பை அப்படிங்கிறதுனால பிளேடோ அல்லது வந்து கத்தியோ வச்சு சொரன்றாங்க பசங்க. என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்சமாச்சும் லவ் பண்ணுங்கடா அப்படின்னா, இல்லை நன்றி தான், நன்றி சொல்லிட்டோம், ஆனால் அந்த போட்டோ கொஞ்சம் ஒருத்தலாக இருக்குது இருங்க அப்படின்னு சொல்லி கிரு 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 வந்துச்சா, பாதி வந்துச்சு, திருப்பி கிரு 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 கிருன்னு சுரண்டி எடுத்து விட்டாங்க. பை மேலே இருக்கிற படத்தை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முத்திரையை, கம்பெனி முத்திரையை எடுத்துட்டாங்க. அடுத்து உள்ள ஓப்பன் பண்ணி லேப்டாப் எடுத்து பார்த்தா அங்கே இன்னொரு அதிர்ச்சி. அங்கே பார்த்தா சிரிச்சமேனி கருணாநிதியும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் அவருக்கு ஃபோட்டோ கீழே கருணாநிதி அவர்களுடைய கையெழுத்து, இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ கீழே தமிழ்நாடு வெல்லும்னு போட்டு ஐயாவுடைய கையெழுத்து. என்னடா அது, 2 முத்திரை குத்தி வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம பிளேடு வச்சு இப்படி இப்படி இப்படிலாம் கீற முடியாது, ஸ்க்ராட்ச் விழுந்துருமே. நல்ல கம்பெனி, நல்ல லேப்டாப்பாக இருக்குது, வச்சு பயன்படுத்தலாம். அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, பசங்களாம் கெமிஸ்ட்ரி படித்த பசங்களாச்சே, பூரா எல்லாமே தெரியுதே என்னென்ன போட்டால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறாங்க, 2-3 லிக்விட் எடுக்கிறாங்க, படத்தை இதில் காட்டுறாங்க வீடியோவில். எடுத்து அப்படியே பயங்கரமாக, இது லேபில் வந்து ப்ராக்டிக்கலில் கூட அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருப்பாங்களான்னு நமக்கு தெரில. க்ளீனாக ஒரு லிக்விட் எடுக்கிறாங்க, எடுத்து அது எது ஆசிட்டி மாதிரி இருக்குது, அதை எடுத்து போட்டு, ஓஹோ வெறும் ஸ்டிக்கர் ஓட்டின்னு தான் நாங்கள் பிச்சிருவோன்ட்டு பிரிண்ட்டு போட்டு கொடுத்துருக்குறீங்களா, ரைட்டு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு அப்படியே லேசாக தேய்க்கிறாங்க பசங்க. டெக்னிக்கலாக அப்படியே தேய்ச்சி ஐயா கருணாநிதி அவர்கள் மூஞ்சிலேயே ஆசிட்டை ஊற்றி இழுத்து தேய்ச்சி போட்டா பார்த்தா காணுங்க, கருணாநிதி அவர்களை காணும், மிஸ்ஸிங், காணவில்லை. இந்த பக்கம் அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படத்து மேலே அதே லேசாக போட்டு அப்படி 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 அப்படின்னு தேய்க்கிறாங்க. பார்த்தா பல பலன்னு ஆயிடுதுங்க. டேய் ஏன்டா, ஏன் இதை நீங்கள் வச்சிருக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணணும், அடுத்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வர்றவங்க தங்கச்சிங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கணும். அதை எடுத்து பார்க்கும்போது அடாடா இவரா ஐயா ஸ்டாலின் அங்கில் ரொம்ப நல்லவராச்சே அப்படின்லாம் அவங்களும் நினைக்கணும். அப்போ தான் வந்து அடுத்து உதயநிதி ஏதாச்சும் முதலமைச்சராக நின்னாருன்னா அவருக்கும் ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் நாங்கள் லாங் டேர்மாக பிளான் போட்டு பிரிண்ட் போட்டு கொடுத்தா என்னடா வேலை பார்த்து தடையமே இல்லாமல் அழிச்சிட்டீங்க அப்படின்னா, அதெல்லாம் அப்படித்தாங்க அப்படிங்கிற மாதிரி பிளானை போடுறாங்க. இன்னும் சில பேர் இது இந்த அழிச்சிக்கிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே கவர் பண்ணிடுவோன்னு சொல்லி பல 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 பலன்னு ஸ்டிக்கர், தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படின்னு சொல்லி லேப்டாப் ஃபுல்லாக மேலே ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுறாங்க. எப்பா சாமி. இன்னும் சில பேர் இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, இந்த ஆசிட்டு அது இதெல்லாம் வச்சு நமக்கு பண்ண தெரியாதுப்பா எதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பொத்துனா அப்படி கடையில் எடுத்துன்னு போய் கொடுத்தேன், அண்ணே கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்னா அவர் வச்சிருப்பார்ல இந்த எடுத்து போட்டு அவர் பக்காவாக எடுத்து எல்லாம் பண்ணாருன்னா நீட்டாக ஆயிடுது. எடுத்துட்டிங்களா, இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்கிற ஸ்டிக்கர்லாம் ஒட்டு, இப்போ கொடு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து திமுக உடன்பிறப்புகள் அப்படி பீக் லெவல் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. டேய் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டே லேப்டாப் கொடுத்ததுக்கப்புறம் அது அவன் என்ன வேணா பண்ணுவான். இதில் ஒரு உடன்பிறப்பு உச்சகட்டமாக ட்ரிகர் ஆகி ஒரு போஸ்ட் போட்டிருக்குதுங்க. என்னன்னா, ஒரு கடைக்காரர்கிட்ட ஒரு தம்பி கொடுத்து அந்த ஃபோட்டோலாம் ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ், அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க போல. அதை எடுத்து ஒரு உடன்பிறப்பு போட்டு முதலமைச்சருடைய மாணவர்களுக்காக கொடுத்த அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய படத்தெல்லாம் அழிக்கிறாங்க. அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரு? அந்த கடைக்காரன் மேலே. ஏய் என்னடா இப்படிலாம் மிரட்டுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி வருமா இல்லையா? 3000 ரூபா கொடுத்தீங்க பொங்கலுக்கு. இப்போ அந்த 3000 ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவங்க செலவு பண்ணணுமா? 3000 ரூபா கொடுத்துட்டியா, அதோட உனக்கு எனக்கு நடுவில் இருக்கிற உறவு வந்து போச்சு. அது ஏன் காசு? ஐயா உதயநிதி சொன்னார்ல மத்திய அரசை பார்த்து, என்ன உங்கள் அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்ட்டு.
அதே தான். ஏன்னா உங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க, எங்க காசுங்க. 3000 ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நாங்க என்ன வேணா பண்ணுவோம். 3000 ரூபாய்க்கு குடும்பத்தோட ஜனநாயகன் டிக்கெட் வாங்கி கூட நாங்க படத்துக்கு கூட போய் பார்ப்போம். அது நாங்க சொல்ல முடியாது. இல்ல 3000 ரூபாய்க்கு வந்து திமுக ஒழிகன்னு போஸ்டர் அடிச்சு நாங்க ஒட்ட கூட செய்வோம். நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடாக கொடுக்க விநியோகம் கூட செய்வோம். உங்க 3000 ரூபாய் வச்சு. அது ஒண்ணும் உங்க திமுக காசு கிடையாது. மக்கள் காசு அப்படின்ற மாதிரி ஆர்கியூமென்ட் பண்றாங்க. அதே தான் என் லேப்டாப்புக்கும். கொடுத்துட்டியா அதோட விட்டுரு. உலகம் எங்கள் கையில். இந்த உலகத்தை வச்சு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி உள்ள ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லேப்டாப் ஆன் பண்ண உடனே ஐயா ஸ்டாலின் வந்து நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் இருக்குதான். அதுக்கும் இப்போ வந்து தொழில்நுட்பத்தை வச்சு அதையும் மாற்றுறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இளைஞர்கள் யூத்தை டார்கெட் பண்ணி ஏற்கனவே வைப் வித் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி வைபெல்லாம் பயங்கரமாக பண்ணிலாம் நாங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். ஆப் ஸ்பின்னை எப்படி போடுவேன், லெக் ஸ்பின் எப்படி போடுவேன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. வைப் வித் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை கொடுத்தா அவங்க வைப் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வைப் பண்ணி தூக்கி போட்டு போயினே இருக்கிறாங்க. அப்படி ஒரு சோகமான காட்சிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் என்டிஏ அலைன்ஸ். என்டிஏ அலைன்ஸில் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இணைந்து விட்டார். இணைந்து அந்த ஒரு இணைப்பு நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பர்செப்ஷன் அப்படிங்கிறது அது வரைக்கும் தொலைக்காட்சி விவாதங்களில் இந்த டெய்லி நடக்கிற டிபேட்டு இதில் எல்லாமே வேற ஒரு மாதிரியான டோனில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு அணி தான், அந்த அணியில் ஒரு கட்சி தான் வந்து இணைஞ்சிருக்குது. டக்குன்னு இப்போ பேசக்கூடியவர்களுடைய டோனே அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்குது. எந்த மாதிரினா மெல்ல மெல்ல வலுவாகி கொண்டே வருகிறது இந்த அதிமுக பாஜக அணி. மேலும் சில கட்சிகள் இதில் இணையக்கூடிய பட்சத்தில் பயங்கரமான டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தேர்தல் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியலைங்க. திமுக கண்டிப்பாக இந்நேரம் வந்து பயங்கரமான ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படிங்கிற மாதிரி இப்போ பர்செப்ஷன் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். நம்பர் வைஸ் மக்கள் மத்தியில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு வாங்கி வச்சுருக்கிறீங்க அல்லது மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு பர்செப்ஷன், ஏய் இவங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்குதுடா, ஏய் இவங்க திமுகவை தோக்கடிச்சிருவாங்க போல இருக்குதுயா அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மக்களில் பெரும்பாலானவங்க யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோங்கிற அந்த சைக்காலஜி கொண்டவங்களாகவும் இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் பலவீனமான கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை உங்களால் வாங்க முடியாது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த கூட்டணி ஒன்று வந்து உள்ளே விழுந்த உடனே பர்செப்ஷன் அப்படிங்கிறது அப்படியே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸுக்கு இந்த நிலையில் இவங்க தேமுதிக அவங்க இன்று அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வருது. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, பார்த்துருவோம். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைம்லையோ அல்லது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைம்லையோ அதுக்கான அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அறிவிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. அப்படி ஒருவேளை தேமுதிகவும் இந்த அணிக்குள்ளே வர்றதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? திமுகவுடைய தலைவலி இன்னும் 10 மடங்கு அதிகமாகும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே வெளியிருந்து தூக்கி உள்ள போட்டுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் இருக்காரு, அவர் சொல்ல முடியாது திமுக கூட்டணி கூட போலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கான விளைவுகள் என்ன, எப்படி அந்த ஓட் கன்வர்ஷன் ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அது எப்படி விசிகாவை பாதிக்கும் எல்லாத்தையுமே நம்ம பேசியிருந்தோம். இந்த நிலையில் இப்போ பிரேமலதா அவர்களும் இந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக வந்துருச்சுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலி, காங்கிரஸுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஏன்னா நீ போகிறதா இருந்தால் போ, நாங்கள் தேமுதிக அதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்தாங்க. இப்போ இவங்க வெளியே போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 5% ஓட்டை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது 3% இருக்கலாம். ஏதோ ஒரு இதில் சர்வேல வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவரு போட்டிருந்தாருல்ல, மாணிக்கம் தாக்கர் அவர்கள் போட்டிருந்தாரு. ஆனால் பர்செப்ஷன் வைஸ் இவங்களே வெளியே போயிட்டாங்கப்பா அப்படின்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்னும் கூடுதலாக வெளியே போகும். அப்போ காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்னவா மாறும்? நான் 18ஆம் தேதி, அதாவது நான் சொன்னேன் உங்களுக்கு 18ஆம் தேதி ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் உட்காந்து விவாதம் பண்ண போகிறாங்க டெல்லியில் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குதுங்க அப்படின்ட்டு. இந்த கூட்டணிகள் இதெல்லாமே சம்மந்தமாக அந்த விஷயமும் இந்த விஷயமும் அடுத்து 8 நாளுக்குள்ளே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து டெல்லியில் அவங்க எடுக்க போகிற முடிவுகள் அல்லது அவங்க அடுத்ததாக திமுகவுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவு எடுக்க போகிறாங்க இல்லையா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களாக இருக்க போகுது. பிச்சு எடுக்க போகிறாங்க காங்கிரஸ் திமுகவை. தேமுதிக மட்டும் இப்படி போயிடுச்சு அப்படின்னா பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். சரியான சிறப்பான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி
கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சி தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது. அதையும் நம்ம கேள்விப்படுறோம். தேவைப்பட்டால் நரேந்திர மோடி அவர்களே கூட ஐயா ராமதாஸ் அவர்களிடம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம். அது போக டிடிவி அவர்கள் பற்றின அப்டேட் ஏற்கனவே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது அவரை பற்றிய கேள்வி கேட்டப்ப மறுக்காம என்ன சொல்லிட்டாரு, கட்சிகள் இப்போதைக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது, பேசிட்டு இருக்கிறோம், இறுதியாக ஒரு முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ டிடிவி அவர்கள் கூட்டணியாக இந்த அணிக்குள் வரதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது இன்னும் பிரகாசமாகி இருக்கிறது. இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா. அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள் ரெட்டலைக்குள்ள அதிமுகக்குள்ள கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்த பிறகும் அதை பயங்கர ஸ்ட்ராங்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அப்படின்னும் போது ஏடிஎம்கேக்குள்ள சான்ஸே இல்லை. ஒரே வாய்ப்பு அவங்களுக்கு என்டிஏ கோட்டாக்குள்ள பிஜேபி கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணி என்டிஏ கோட்டால எங்களுக்கு சீட்டு கொடுங்க, நாங்கள் வந்து உங்கள் அலைன்ஸில் நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் வாங்குவீங்கல்ல பாஜக இத்தனை சீட்டுன்னு சொல்லி அதிலே எங்களுக்கும் சேர்த்து வாங்கி இப்படி உங்களுடைய கேர் ஆஃப் அப்படின்னு போட்டு உங்கள் பேரை போட்டு நாங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே அவர் இங்கே கேட்டுன்னு இருக்கவே அவருடைய கட்சியிலேருந்து அவருடைய அந்த குழுவிலேருந்து ஒருத்தராக கழண்டு பல்வேறு தாவேக்காக ஒருத்தர் திமுக ஒருத்தர்னு மாறி போயின்னுக்கிறாங்க. கடைசியில் ஒத்தையாளாக நிற்க போகிறாரு. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. காத்திருப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.